பைக் ரேஸ்னால தான் வந்து விபத்துகள் அதிகமாக நடக்கும். டிஜிட்டல் வண்டி ஓட்டுறது செல்போன் டிரைவிங்னால அப்பாவையும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. வாகன ஓட்டிகள் உணர்ந்து எல்லாருமே ஹெல்மெட் போட்டால் போலீஸுக்கு வேலையே கிடையாது. எங்களை வந்து அதிகமாக மாமாண்டுவாங்க, லக்கல் அடிப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க. அதை பற்றினா நாங்கள் வந்து பொருட்படுத்தவே மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக பயணிக்கணும். இன்னும் என்ன மட்டும் ஸ்டாப் பண்றீங்க? ஆனால் இன்னொருத்தங்க ஹெல்மெட் போடாமல் போறாங்களே, ஒரு டைம்ல ஒரு 2-3 பேர் தான் ஸ்டாப் பண்ணி கேஸ் போட முடியும்ல. அந்த பையனுக்கு வந்து சராசரி ஒரு 16 வயசு கூட ஆகாது, 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் இறங்கினானே ஒரு ஏசி பேர சொல். அடுத்த செகண்டே வந்து ஃபோனை போடுறாங்க, அது ஏசிங்க லைனில் வர்றாரு. அவன் சொன்னால் நீங்கள் விட முடியாதா அப்படின்னு எங்களை தான் கேட்குறாரு தவிர, அவனை ஹெல்மெட்டு போட்டு வாப்பா, நீ இப்படி மாதிரி பாதுகாப்பாக அவன் 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போப்பான்னு சொல்கிறதுக்கு அந்த அதிகாரிக்கு மனசு வருது. அவர் தான் ஆன்லைனில் கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்களா சார், கொடுத்துருங்க அப்படின்றாங்க. ஆனால் அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பில்லை கட்டினா தான் வண்டி ரிலீஸ் பண்ணுன்றாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்தால் தானே பண்ணுவான். ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தர் இது பண்ணுன்னா அந்த வேலை மட்டும் காவல்துறையில் வேகமாக நடக்கும். நான் காவல்துறை குறைகளை கேட்குறதுக்குன்னா சரி கொடுத்து கேட்குறதுக்குன்னு அதிகாரிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்த பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது டியூட்டி எங்கனாலும் போடுவாங்க. இப்போ பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காம ஒரு சிலவங்க நான்லாம் வந்து கரெக்டாக எங்கேயாவது கேட்டு அந்த மாதிரி போயிடும். இல்லாத ஒரு சில பிள்ளைங்கள்லாம் கேட்குறதுக்கே அசிங்கப்பட்டு அப்படியே இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பின்னாடி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அரசியல்வாதிகள் வராங்கன்னா அவங்க வரதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம கட் பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் எமர்ஜென்சின்னு வந்து கேட்பான். நம்ம பாவம் பார்த்து மனிதவன் பார்த்து சரி அவனும் மனுஷன் தானே, சரி போட்டோ நம்ம அனுப்பிச்சி விட்டோம்னா நம்ம அதிகாரி திட்டுவான். எத்தி வச்சா பப்ளிக் கத்துவான், அனுப்பிச்சி விட்டா அதிகாரி கற்றுவாங்க. யாருக்குன்னு பார்க்குறது? எல்லாத்துக்கும் அனுசரித்து போய் தான் மன உளைச்சல் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். சராசரி வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கேஸ் போட சொல்கிறாங்க. டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீ பண்ணுவோம். அது முடிக்காமல் போக முடியாது. அந்த ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம கேட்குற டைமில் லீவ் கிடைக்கலன்னு வச்சுக்க, அது ரொம்ப பெரிய மன உளைச்சல் ஆகும். எல்லாரும் தீபாவளி கொண்டாடினா நாங்கள் நடு ரோட்டில் நின்று தான் ஆகணும். டிராஃபிக் போலீஸ்ன்றவன் வந்து அவனும் ஒரு மனுஷன் தான். 4 மணி நேரம் நின்று டியூட்டி பார்த்துட்டு போயிட்டா ரொம்ப கால் வலி. அவனுக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. இந்த போலீஸில் நிற்கிறான், வெயிலில் நிற்கிறான், மழையில் நிற்கிறான். அவனும் நம்மள மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க.